கண்டினியூ பண்ண ஹீரோயினா பண்ணுவேன் நீ அப்படிலாம் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. அஜித் சார் அட்வைஸ் பண்ணாரு வாலி டைம்ல. சி வாட் they thought was first of all I should have continued. இப்போ ஒன்று படம்னா நான் மின்சார கனவு பண்ணது, உயிரோடு உயிராக பண்ணேன், வாலி பண்ணேன். பட் those all came with a very big gap. பெரிய பெரிய கேப்ல வந்தது. யா உயிரோடு உயிராக இம்மீடியட்டா வந்தது. வாலியும் கொஞ்சம் இம்மீடியட்டா தான் வந்தது. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி இப்போ நம்மள தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறாங்கல்ல உடனே நிறைய ப்ரோமோஸ், நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு நிறைய ரீல்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் நமக்கு அப்போலாம் வழி இல்லைல்ல. எதர் யூ ஷுட் ஸ்பெண்ட் மணி கோ டூ யுவர் ஓன் ஃபோட்டோகிராஃப். அதையும் எடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே ஏன்னா நான் கம்பெனிஸ் ஏறி இறங்குனது இல்லை, எனக்கு அது தெரியல சரியா. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் அ சினிமா பேக்ரவுண்டுங்கிறதுனால எனக்கு அது தெரியாததுனால நான் ரொம்ப வெளியில போல. ஓகே தானா வரும் போல, நம்ம நடிச்சிட்டோம், நம்ம முகம் வெளியில தெரியும், தானா நம்மளை கூப்பிடுவாங்க அப்படிங்கறதுனால ஐ வெயிட்டட். அதனால சினிமாக்கள் நிறைய பண்ண முடியாம போயிடுச்சு. எல்லாருமே சொன்னாங்க, அந்த மீட் பண்ணப்பெல்லாம் சொன்னாங்க எல்லாரும், கண்டினியூ பண்ண ஹீரோயினா பண்ணுவேன் நீ அப்படிலாம் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. அஜித் சார் அட்வைஸ் பண்ணாரு வாலி டைம்ல. சீரியல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் இதே மாதிரி வழிஞ்சேன். வாட் டு டூயா, நான் என்னோட லைஃப் எங்க அம்மா கிட்ட சபதம் போட்டு வேற நான் வெளியில வந்தேன். மம்மி ஆஃபீஸை விட்டுட்டு நீ வந்து வெளில போற, ஃபேமிலி லைஃப் டிஸ்டர்பே ஆகக்கூடாது அப்படின்னாங்க. டிஸ்டர்பே ஆகாது அப்படின்னு மந்த்லி சேலரி கொடுக்கணும்ல. அதனால ஒரு ஒரு எக்கனாமிக்கலா நமக்கு ஒரு ரெகுலர் பிரெட் அண்ட் பட்டருக்கு ரன்னிங் வேணுமேங்கிறனால சீரியல் கமிட் ஆயிட்டேன். அண்ட் தட் டூ வாஸ் பிக் அமௌண்ட் ஃபார் அஸ். உண்மையை சொல்லணும், நான் ஒன்றும் பெரிய பணக்காரியும் கிடையாது. அப்போ நான் ரொம்ப ஆவரேஜ். நமக்கு ஒரு நாளைக்கு 5,000 வருதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் உங்களுக்கு சேலரியே வந்து எல்லாம் பிடிச்சி அப்படி இப்படின்னு வரும்போது 10ன்னா கூட 8 அப்படித்தானே வரும். அதுவே பெரிய அமௌண்ட் இருந்தாலுமே மாசம் எங்கே, ஒரு நாள் எங்கே. ஆனா அப்போ ஓகே இது எப்போதான் இப்படி வரும்ன்றது அப்ப தெரியாது.